2026க்கு டாப் 5. ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னா சார்? அதுக்கு நம்பர் 1ஆ? கடகம் வந்து செகண்ட்ல வந்துடும், ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அடுத்தது வந்து துலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். அடுத்தது வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா மகரம் வந்து வேறு லெவலுக்கு வரும் இன்னைக்கு. ஏன்னா மகரத்துக்கு இந்த சனியெல்லாம் டோட்டலாக விலகிடுச்சு. அடுத்தது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனம் வந்து அடுத்தது 5th வரும். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நீங்க என்ன ராசின்னு தெரியுமா? நான் கன்னி ராசி. கன்னி ராசி. ஆனா நீங்க ஏன் அவருக்கு நீங்க ஒரு ஜோசியம் பார்க்க கூடாது? ஐயோ வேணாமா. கன்னி ராசிக்கு சார் எதுவும் வேணாம் சார். நான் இப்போ பர்சனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரேன் சார். உங்கள் நம்பர் இருக்கு என்கிட்ட. ஐ லவ் யூ சார். போலாமா? என்னம்மா? விருச்சகம். விருச்சகமா? விருச்சகம். சார் வந்து அவர் பேசும்போது கீழே ஒரு நம்பர் ஸ்க்ரால் ஆகி வரும், அதை ரீச் அவுட் பண்ணுங்க. சார் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பிடிச்சி அவரை கேட்டதே வந்துட்டு சார் எங்களுக்காக ரொம்ப கைண்டாக எங்களுக்காக ஆன்சர் கொடுத்தாரு. விருச்சகம் வந்து அவங்களுக்கு தெரியும், ஒன்று ஐப்பராக இருக்கும், இல்லைன்னா ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கின்னு அழுவோம். நான் தம்பி இதெல்லாம் உண்மையும் வெளியில் வருது. ஆமாவா? ரூமில் கதவை சாத்தின்னு அழுகுறான் போல. 2 விஷயமா தான் பண்ணுவாங்க விருச்சகம். ஒன்று வந்து ஓவர் ஐப்பரு, இல்லைன்னா ஓவர் டவுனு. விருச்சகத்துக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவங்க தான் மாட்டின்னு கஷ்டப்படணும், அதுதான் ப்ராப்ளம். அங்கே ஒரு 6 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். விஜய் சார் சிஎம் ஆகிறதுக்கான உங்களோட ஐடியா என்ன சார்? வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது அரசியலில் வாய்ப்பு இல்லைன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நான் யார்? அவருக்கு வந்து முதல்ல அவர் ஜர்னியை ஆரம்பிக்காத சமயத்தில் நம்ம இங்கே வந்து பேசணும். அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியாச்சு, இன்னும் நிறைய நாள் இருக்குது. இப்போ கூட ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டணியெல்லாம் அவருக்கு கைத்தட்டின்னு இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம், நான் ஏற்கனவே சொன்னது தான், கொஞ்சம் அவர் கடகராசி, அண்ணாமலையும் கடகராசி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடகராசிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏர்முகம் வந்திருக்கு. அது இணைந்த கைகள் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கடகராசி வந்து இப்போ கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி மார்ச் 14க்குள்ளே டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக ரூட்டு கிடச்சிரும். ஸோ அதை வந்து அவர் கூட இருக்கிறவங்க கெடுக்காமல் இருக்கணுன்றது தான் இவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரைட். சூப்பர். இல்லை சார், இப்போ எல்லாம் பசங்க வந்து இங்கேயே பார்த்தோம், நம்ம க்ரௌட்லேயும் பார்த்தோம், உங்ககிட்ட கேட்குற கேள்விகளும் சரி எல்லாருமே வந்துட்டு விஜய் சார் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தோட அவர் வந்து அவர் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு முடிவு வந்துருமா சார் அப்படின்றது வந்து எல்லாருமே உங்ககிட்ட கேட்கணும்னு. ஒரு அரசியல்வாதியாக வந்துட்ட பிறகு டெய்லி பிரச்சனை பார்க்கணுங்க, பார்த்தா தான் அரசியல்வாதி. இப்போ கலைஞர்லாம் இருந்தார், பிரச்சனையே இல்லைனா முரசொலியில் ஒரு பிரச்சனை எழுதுவார். ஸோ இது வந்து அரசியலில் இருக்கணும்னா டெய்லி பிரச்சனை வரணும். விஜய் சார் வந்து நீங்கள் வந்து பர்சனல் விஷயத்தை தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த அஷ்டம சனி விலகிருச்சு, இப்போ அடுத்த ஜென்ம குரு வருது, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிடும். அந்த காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எப்படி உள்ளே போகிறது? மற்றவங்க பர்சனல், நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி அவங்க இப்படி பர்சனல் அந்த பர்சனல் நம்ம பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் யாருக்காக இருந்தாலும் பர்சனல் தான். இங்கே இருக்கிற 18 வயசு பையனுக்கும் பர்சனல் தான். அவங்க பேரண்ட்ஸுக்கே கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லை, நம்ம போய் அதை போய் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிற பர்சனல் பசங்க இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க பசங்க யாரையாவது உஷார் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உஷார் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஸோ அது அவங்க பர்சனல், அது டேக்கப் ஆகுதா ஆகாதான்றது அவங்களுக்கு கூட பார்த்துக்க போகிறாங்க. ஸோ விஜய் சாருக்கு வந்து பெரிய செட்பேக்குன்னு வந்து எப்படின்னா, அவருடைய வளர்ச்சியை பார்த்து இவருக்கு எதாவது செட்பேக் ஆகாதான்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஜோசியத்தில் அப்படியெல்லாம் இல்லை.